குழந்தைகளே, பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். இக்கதையின் தலைப்பு கருணையின் விலை. ஒரு பழைய காலத்தில் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு செல்வம், அதிகாரம், படை அனைத்தும் இருந்தன. ஆனால் அவன் ஒருபோதும் எந்த ஒரு ஏழைக்கும் உதவி செய்யாமல் இருந்தான். அவனுடைய கோட்பாடு, ஒருவருக்கு எதையும் இலவசமாக கொடுக்கக்கூடாது, அவர்கள் தங்களாகவே சம்பாதிக்க வேண்டும். ஒரு நாள் ராஜாவின் அரண்மனை அருகே ஒரு முதியவர் வந்து, மன்னா, நான் வயதானவன், வேலை செய்ய முடியாது, தயவு செய்து எனக்கு ஒரு சிறிய உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். ராஜா முதியவரை புறக்கணித்துவிட்டு சென்று விட்டான். சில நாட்கள் கழித்து அந்த முதியவர் தெருக்களில் பசியால் தவித்து இறந்து கிடந்தார். மக்கள் இதை பார்த்து மிகவும் வருந்தினர். இந்த சம்பவம் ராஜாவின் மனதை கொஞ்சம் தட்டியது. அந்த நாள் இரவில் ராஜா ஒரு கனவு கண்டான். கனவில் ஒரு கடவுள் தோன்றி, கருணை இல்லாதவன் நீ, செல்வம் உனக்கு இருக்கலாம், ஆனால் உதவ மனமில்லாமல் அதை வைத்திருக்க வேண்டுமா என்று கேட்டார். கனவு முடிந்தவுடன் ராஜா புத்துணர்ச்சியுடன் எழுந்தார். அதன் பிறகு அவர் உணவில்லாதவர்களுக்கு இலவச உணவகங்கள் அமைத்தார். ஏழைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கினார். அந்த நிகழ்வுக்கு பிறகு அவரது குடிமக்கள் அவரை உண்மையான நல்ல ராஜா என்று அழைத்தனர். கதையின் நீதி: கருணை என்பது பணத்திற்கும் மேலான ஒரு செல்வம். அதை பகிர்ந்தால் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எனது அன்புக்குரிய குழந்தைகளே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கனை தட்டிவிட மறக்காதீர்கள்.